ஜென்டில்மேன் பூஜை அப்போ சரவணா வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்க நல்லா வரணும்னு ப்ளெஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே வந்து ஏவிஎம்ல படம் பண்ணணும்னு ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. இன்னைக்கு சரவணா சார் நன்றி சொல்லிட்டு கதையை கேட்டுட்டு நல்லா இருக்கு, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சாங் செட்ஸ்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக லைக் ஒரு படம் முடியணும், கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதான் அவங்களுடைய ட்ரீம். அது மட்டும் இல்லை, லைக் படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவண சரகாமிக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபத்தை பேசுவேன். ஏவிஎம்னாலே தெரியும், மிகப்பெரிய நிறுவனம். 1935 இந்த நிறுவனம் வந்து இதே க்ளோல்ஸ் இதே இந்த ஏரியாக்கே ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து நான் ஒர்க்லாம் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ நலன்கரடியான சினிமாவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரிய லாஸ். ஸோ அவங்களுக்கு ஆத்மா சாந்தியோடைய எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் பர்சனலாக இங்கே ஊரில் ஸோ அந்த ஹோல் பொது சார்பாக எங்கள் ஃபேமிலி சார்பாக எல்லாருமே இங்கே வந்துட்டு ஒரு ஆத்மா நம்முடைய பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்துவிட்டார்கள் என்கிற பெரும் துயர செய்தி அறிந்து பயந்து இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்ற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்து வந்து ஐயா மிகப்பெற்றார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்பு விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகையாக அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை என்னுடைய பேராற்றலால் கட்டி காட்டுவது மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ்துறையில் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர் இங்கே நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். வணக்கம். உண்மைக்கு நான் வார்த்தைகளை தேட வைக்கிறேன். ஏவிஎம்மோட மிக நீண்டனால பயணம், அதை விட பெரிய வரலாறு ஏவிஎம் இருக்கு. ஏவிஎம் சரவணன் சார் அவ்வளோ வெற்றிகள் பெற்றோம். அவ்வளோ வந்து பல வெற்றிகளை அடிக்கையும் பொதுவெளியில் ஒரு பொழுது கையை கட்டி பணிவோட ஒரு பெரிய பாடம்.
வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்றதுனால வந்து தலை வானத்தை கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல படிப்பு. ஒரு ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் வந்து பெரிய கல்லூரியாக அந்த ஏபிஎம் அவருடைய கடைசி வரை எண்ணம் எப்படி இந்த இருந்திருக்காரு. அவரோடு பழகிய அவர் தயாரித்த படங்களில் நான் நடித்த அனுபவங்கள் நினைவுகளோடு அவரை என்னுடைய மனதார நல்லுள்ளத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருடைய குடும்பத்தார் அவர் கூட சினிமா தயாரித்தவர் தென்னிந்திய நடிகர் சார்பாக வாழ்ந்த தமிழ் திரையுலகம் ஏவிஎம் குழுமத்துக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கு. இந்த குழுமத்தின் தலைவராக ஒரு பப்ளிக் ஃபேஸாக இருந்தவர் திரு சரவணன் அவர்கள். என்னை பொறுத்தவரை ஒரு வழிகாட்டி, ஒரு நல்ல நண்பர் மறைந்தார். அவர் ஆன்மா சாந்தியாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்பவுமே பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம்னா அவர்தான். யாரு அது வந்து என்ன போல ஒரு நடிகராக இருக்கலாம், இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரா இருக்கலாம், அவர் ரூமுக்கு யார் வந்தாலும் உட்கார்ந்திருந்து அவருடைய இருக்கையிலிருந்து வந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டார். வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சுட்டு தான் அவர் உட்காருவார். அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு மரியாதை, சமத்துவம், இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக அவர் கையாண்டார். அதனால உலகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டது. இந்த உயரம் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம்தான். அவர்களுக்கு இதை தாங்கிக் கொள்ளும் தைரியம் வர வேண்டும், இறைவன் கொடுக்க வேண்டும். ஏவிஎம் நிறுவனத்துடைய சாதனைகள்னு எடுத்தா 1000 சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 1934 இருந்து ஏவிஎம்மும் அவருடைய குடும்பமும் தமிழ் துணையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. ஸோ திரையுலகத்துடைய தமிழ் திரையுலகத்துடைய லைஃப் அப்படின்னு எடுத்து 100ன்னா அந்த 100ல் 85 வருஷம் இவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க. அதனால ரொம்ப பெரிய ஒரு ஸ்தாபனம். சமீப காலத்தில் அவங்க வந்து சின்ன திரையில் நிறைய தொடர்கள் எடுத்தார்கள். அதில் எனக்கு நிறைய பங்கு இருந்தது. அதை அளித்த திரு சரவணன் அவர்களுக்கும் ஏவிஎம்முக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன். அவங்க வந்து முதலாளி, தொழிலாளி, இல்லை நடிகர் அப்படி பார்த்ததே கிடையாது. திரு சரவணனோ திரு பாலுவோ ஒரு நண்பராக தான் என்னை பார்த்தாங்க. அதனால என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லை, ஒரு நல்ல நண்பரை இழந்தார். அவர் ஆன்மா சாந்தி அடைகிறது. எல்லாருக்கும் ஐயா ஏவிஎம் இலக்கம் கண்டு நன்றி செய்யுங்க. இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஏவிஎம் இருந்த தாக்கர்களே சென்னைக்கு வந்து பேசலை. ஏதோ ஒரு சுற்றுலாத்தல் மாதிரி அந்த கேட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இன்றைக்கு பார்த்தேன். இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்த வித ஆரம்பம், எந்த வித ஆரம்பாட்சியும் இல்லாமல் கைவாக்கி இவ்வளோ அமைதியாக ஒரு மனிதர் வாழ முடியும். இது வரைக்கும் சொல்லப்போனால் இதுக்கப்புறமா அந்த அவஸ்தை யாராலையும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இதோட இழப்பு வந்து மிகவும் பயன்படுத்தி ஏவிஎம்ங்கிற இந்த வெளிச்சத்துக்குள்ளே வெளிவந்த எத்தனையோ படைப்பாளர்கள், படைப்புகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றைக்கு
தமிழ் திரையுலகம்னு பார்த்தா அந்த ஏவிஎம் வாசலை நிறுத்தாமல் யாருமே பேச முடியாது. ஏவிஎம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் வெறும் துயரா தமிழ் திரையுலகம் செல்வாய்கள் இல்லவே அவருடைய புகழ் அவருடைய பாரம்பரியம் bro கொஞ்சம் bro ஒரு மனுஷனுக்கு பேக் போன் மாதிரி பேக் போன்னா ஒரு பேக் போன்னா ஒரு ஃபைனல் கார்டு மாதிரி. நீங்கள் வந்து ஏன் படம் எடுக்கிறீங்க ஏன் படம் எடுக்கலன்னு கேட்டால் இது முதல் வார்த்தை வர்றது எது நிறுவனம். அதனால் அந்த நிறுவனத்துடைய கடைசி செல்லப்பிள்ளைன்னா ரொம்ப செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம். அவனுக்கார் இப்போ தான் இந்த ஃப்ளோரில் வந்து வெள்ளைக்கே ஷூட்டிங் வந்து இந்த கோயிலில் கொடுத்தாங்க. அவரை பார்த்து பிளஸிங்ஸ் வந்து இவருக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் இருக்குது. நிறைய மலர் நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து முதல் படம் பண்ணும்போது டைமல் ஆனிமர் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேவ் பண்ணிட்டு நான் கற்று வாக் அவுட் பண்ண இவர் கேட்டுருக்காரு, ஏன் நம்ம சொன்னதுதான் வருது காயப்பட்டுருச்சு அவர் அப்படின்னு. நான் பாட்டுக்கு மொட்டை போட்டு வந்தேன்னு தெரியாது. மொட்டை அடிச்சுட்டு திரும்ப வந்து நின்னோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. ஸ்கின் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில் இதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி ஒரு ஃப்ளோர் கறந்து விட்டு அந்த ஃபோட்டோ சுற்றி. அதனால் அன்னார் அவர்களை விழுந்து வாடுகிற குடும்பத்திற்கு அவருடைய ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய நினைவுகளும் என்றென்றும் தெரிவிக்கும். புத்தகத்தை தெரிந்து பார்த்தா அவருக்கு முதல் பக்கத்தில் எதுவும் சரவணன் சார். ஏவிஎம் சரவணன் அவர்களோடு என்னுடைய நட்பு அப்படின்றது அது நான் எனக்குரிய 50 ஆண்டுகளாக அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ நிர்வாக பொறுப்பில் இருந்த பொழுது படங்கள் தயாரித்த காலத்தில் எல்லா காலத்துக்கும் அவரோடு நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு. அதை தாண்டி ஏவிஎம் நிறுவனத்துடைய புதுமை பெறப்பட்ட பாரதி ராஜா இயக்கிய போது இந்த பிரச்சனை உதவி இயக்குவராக்கூடிய வாய்ப்பு. அவர் ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னு உதாரணமாக திகழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன். அதே மாதிரி ஒரு ஸ்டூடியோ அதிபராக இருந்தும் பத்திரிகையாளர் எல்லார்ட்டையும் மிக எளிமையாக சகஜமாக பழகக்கூடியவர்னா அது ஏவிஎம் சரவணன். அவர் எப்போ நீங்கள் போய் பார்க்கணுன்னு பார்க்கலாம். அவருடைய கதவு அந்த அளவுக்கு திறந்துருக்கு. அதை பார்க்கணும் ஃபோன் பண்ணினா கூட உடனே அந்த அளவுக்கு பண்பான மனிதன். எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு. இவருடைய முதல் படமான மண்வாசனத்துக்கு 100ஆவது விழாவுக்கு அவர் தான் டைம் நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நான் விழா நடத்தியிருந்தே இதெல்லாம் தாண்டி அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு சொல்லும்போது டூரிங் டாக்கஸில் டாய் சித்ரான நிகழ்ச்சி வரது. அதில் முதல் பேட்டியில் ஏவிஎம் சரவணன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் என்னுடைய சினிமா பயணத்தை முழுமையாக வந்து மிக அழகாக இருப்பாங்க. அவரை இழந்து அகில இந்தியத்தில் பெரிய கடவுளுக்கு எனக்கு உதாரணமாக மறைவு நான் வளர்ந்த வீடு இது. எத்தனையோ வருஷமா நான் இங்கதான் இருந்திருக்கேன். 10 வருஷமா இங்கதான் செட்டு போட்டு நான் பல விளம்பர படங்கள் திரைப்படங்கள் இங்கே தான் எடுத்துருக்கு. இது என் வீடு தான். அப்போ 8 மணிக்கு வந்தால் ராத்திரி 9 மணிக்கு தான் போவேன். சரவணன் சார் என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொன்னார். பெண் குழந்தைகள் பற்றி முக்கியப்பட்ட அந்த நாள் இருக்க மறக்க முடியாத நாள். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அதாவது என்ன சொல்லுவோம்னா ஒரு பெரிய சதாப்தமே முடிஞ்சது அங்கிற மாதிரி இருக்கு. அதாவது சல்மான் சார் அவங்க ஃபாதர் ஏவிஎம் செட்டியார் அவங்க எத்தனை அற்புதமான படங்களை கொடுத்தவர், எத்தனை புது கலைஞர்களை அவங்க உருவாக்குனாங்க, எத்தனையோ பெரிய சூப்பர் ஸ்டாரை உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லணும்னா இந்த ஒரு ஸ்டூடியோ பார்க்கும்போது எத்தனை ஃப்ளோர் இருந்தது இந்த இடத்துல. இன்றைக்கும் அவர் ஒரு ஃப்ளோரில் ஒரு ஏசி ஃப்ளோரில் அவரை வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது அவரை நம்ம எப்படியாவது போய் பார்க்கும்போது கூட அவர் ஆஃபீஸில் ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏசியில் தான் உட்காந்து சார் அப்படி தான் பார்க்குறது. அவர் மனசு அதே மாதிரி குளிர்ந்து ஒரு மனசு சாந்தியை அடையட்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிய. கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் துவாரகேஷ் அவங்களோட புதல்வன் தானா. நாங்கள் இதே இடத்துல வந்து அடுத்த வாரிசு, நாலடிமைகள், அப்புறம் வந்து கங்குவா இந்த படங்களுக்காக செட்டுலாம் இங்கே தான் போட்டிருந்தோம். ரகுனி சார் நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த நினைவுலாம் எங்களுக்கு வந்து அப்போ நாங்கள் சின்ன வயசுல வந்து பார்த்தது இந்த இடம். இன்னைக்கு இதை பார்க்கும்போது அதை மறக்க முடியாமல் மறுபடியும் நமக்கு நினைவு வருது. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்கட்டும், அவங்க இதே போல் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கட்டும். ஏவிஎம் ஸ்தாபனம் என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், இந்திய சினிமாவில் இருக்கணும். தமிழ் சினிமாவின் ஒரு உலக பேரடையாளம் ஏவிஎம் நிறுவனம். ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 1934 காரைக்குடியில் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கி சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைவெட்டு நிறுவனத்தை உருவாக்கி அங்கேயே காரைக்குடி செட்டிநாடு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கி அல்லி அர்ஜுனாங்கிற ஒரு திரைப்படத்தை தொடங்கி அதுக்கப்புறம் 1945 பிறகு சென்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கி ஏவிஎம் ஸ்டுடியோங்கிற நகரத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கான படங்களை எடுத்து அந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவினுடைய பேரடையாளமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் படைப்பு செஞ்சு அவருக்கு ஒரு பெரும் துணையாக ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரோட இணைந்து இன்னைக்கு இருக்கிற ரஜினி, கமல், விஜய் அத்தனை பேரையும் சூர்யா வரைக்கும் படைப்புகள் செஞ்சு அவர்கள் ஒரு கட்டத்தில் திரைப்படத்தை நிறுத்தினதும் இந்த ஸ்டுடியோக்கள் மாறினதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேரழிப்பு அது. அதாவது இன்னைக்கு ஒரு மூத்த கலைஞனாக ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. எண்ணற்ற இந்தியாவில் இருக்கிற திரை நட்சத்திரங்கள் இங்க இருந்து உருவாகினாங்க. எத்தனை பேர் உருவானாங்கிறது ஒரு பெரிய வரலாறு. ஆனா என்னை போன்ற சாமானியர்களும் எங்களுடைய வாழ்க்கைய நாங்க ஏவிஎம்ல தான் இந்த திரைமூச்சோட தொடங்கணும் அப்படிங்கறதுதான். 89, 90கள்லாம் நாங்க சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம்க்குள்ள வர முடியாது. ஒரு பெண்டகன் எப்படியோ, ஒரு ராணுவ முகாம் எப்படியோ அப்படி 4 செக் போஸ்ட் இருக்கும். இன்னைக்கெல்லாம் எல்லா வாகனமும் இந்த பக்கம் போகுது. அன்னைக்கெல்லாம் உள்ள வரணும்னா நீங்க எத்தனை பொய் சொன்னாலும் யாரோட சேர்ந்து வந்தாலும் பல விசாரணைக்கு அப்புறம் முதல் கேட்டு, 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு அப்புறம் 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு வர முடியாது. அப்ப இதுக்குள்ளேயே வர முடியலையே, சினிமா என்ன நடக்குதுன்னு பார்க்கவே வர முடியலையேன்னு சொல்லிட்டு எங்களை போன்றவர்கள்லாம் இங்க ஏவிஎம்குள்ள வேலைக்கு சேர்ந்து இங்க வர்ற இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்துதான் நானும் இந்த நிறுவனத்துல 450 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்துதான் இன்னைக்கு திரைத்துறையில படையாண்ட மாதிரி வரைக்கும் படைப்பு செஞ்சா இவங்க கொடுத்த சம்பளத்துல சாப்பிட்டு தான் அல்லது இந்த திரை விலாசத்துல தான் தொடங்கினது. அப்படிப்பட்ட ஒரு பெரு நிறுவனம் இந்த நிறுவனம். இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த நிறுவனமும் இந்த இடமும் மறுபடியும் தழைத்தோங்கணும். ஒரு பேரடையாளமான ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலும். தமிழ் சினிமாவில் நீண்ட நெடிய
அத்தியாயங்களை கொண்ட ஒரு திரைப்பட வரலாற்று புத்தகம் ஆழ்ந்த உறக்கத்தை அவருடைய முயற்சி திருவினையாக்கும் என்ற நூல் நம்முடன் உள்ளது. இனி அதை நம்மை வழிநடத்தும் என்று நான் நம்புகிறேன். ஆழ்ந்த இரங்கல்களுடன் ராஜகுமாரன் காம்பவுண்டுக்கு வளர்ந்த ஆள் தான் நான். கிட்டத்தட்ட 48 வருஷம் இந்த ஒரு நல்ல மனுஷன் இல்லை. அவருடைய எல்லா படங்களும் வாங்கி நான் சம்பாதிச்சிருக்கேன். சரவணன் சார் என்ன மாதிரி திரையிருக்கேன். கேரளாவில் எல்லா படங்களும் விநியோகம் பண்ணியிருக்கேன். அவருடைய எழுப்பு பெரிய எழுப்பு ரொம்ப வேதனைப்படுகிறேன். எனவே ஒரு ஆத்மா சார்ந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் தான். 1ஆம் தேதி ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 1ஆம் தேதி ஆனால் செக் வந்துடும். நாங்கள் வாங்கலைன்னா 5 மணிக்குள்ள வீட்டு கதவை செக் தட்டும். இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தமிழ் சினிமாவில் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். காரைக்குடியில் ஒரு கீழ்த்துக்கோட்டையில் ஒரு சின்ன நிறுவனமாக தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து இன்னமும் ஏவிஎம்ல வேலை செஞ்ச நிறைய ஸ்டாஃப் அவங்க நிரந்தர ஊழியரா அவங்களுக்கு இன்னமும் எஸ்பி முத்துராமன் சார் தொடங்கி இந்த ஃப்ளோர்ல இருக்கிற சாதாரண அசிஸ்டன்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏவிஎம் நிறுவனம் பண்ணிட்டு இருக்குன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம் இந்தியாவிலே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தாலுமே கூட ஏவிஎம் நிறுவனம் சென்னையில நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்கு. அப்படி வேலை வாய்ப்பு கொடுத்ததுல என்னை போல் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பங்கள் சார்பாக எங்களுடைய சரவணன் சார் அவர்களுக்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், நடிகர். நன்றி. சரவணன் சிறந்த நடிகர். தமிழ் சினிமா துறையில் 50 வருஷத்துக்கு மேல ஆக்டிவ் ரோல் எடுத்த ஒரு லீடர், தலைவர். ரொம்ப எளிதாக பழகுவார் எல்லாத்தையும். நட்பு என்றால் அவருக்கு உயிர். ஃப்ரெண்ட்ஸை விடவே மாட்டாங்க. அவங்களோட ரெகுலராக தினந்தோறும் பேசுவார், பழகுவார். சினிமா துறைக்கும் கலாச்சாரத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் செய்த ஒரு பெரிய சிறந்த மனிதர். என்னுடைய சீனியர் ஃப்ரெண்ட் என்று சொல்லலாம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். அவர் அவருடைய ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் இதுவே தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் அதிகமாக அதை பற்றி பேச மாட்டார். ரொம்ப மாடஸ்டாக இருப்பார், ரொம்ப சிம்பிளாக. அவருடைய பெரிய இழப்பு சினிமா உலகத்தில் மட்டுமில்லை, நம்ம சமுதாயத்தின் பெரிய இழப்பு. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு சிறந்த மனிதர் போய்விட்டார். எல்லாருக்கும் என்னுடைய பெற்றோர்கள் Saravan sir, Kumaran sir, Murugan sir, Balu sir, they are all my associates. I shot 3 films, particularly with Suman, AVM compound. 100% my 3 films, Bandikotu, Duddhanachulu, Palanatraya. All films, 100% I shot in AVM studio. Maybe other films in some other places, outdoors and like that. Including outdoor, or chase ana sari, or fight ana sari, or song ana sari, AVM set photo, illa interior sets photo, total full films shot in AVM studio. Adiki Saravan sir romba help pannar. Adhe mari oru film shooting time lo inge velilo Kumaran sir di oru floor fire accident aagi, periya fire accident aagi, idu panna avaru பிரசாத் சார் டோன்ட் வரி சொல்லி 1 பைசா டேமேஜ் கிளைம் பண்ணாமல் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உங்களுக்கு டேக் கேர் சொல்லிட்டு இல்லை அப்படி விட்டார். இல்லைன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல் இன்க்ளூடிங் கட்டர்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாலு சார் நினச்சா அவர் நம்ம சாம்பரில், சவுத் இந்தியன் ஃபிலிம் சாம்பரில் முன்னாடி பிரசிடென்ட்டு, நம்ம என்னோட பிரசிடென்ட்டு அண்ட் கமிட்டி மெம்பர். அந்த மாதிரி கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கும்போது அவர் ஆல் பிரதர்ஸோடு அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் எடுத்த 32 படம்ல எக்ஸ்க்ளூசிவ் ஏவிஎம் ஸ்டூடியோக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஷூட்டிங் மேனேஜ் பண்ணுவேன்.
unless the situation demands, I will not go out of AVM studio. அந்த மாதிரி சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வித் சரவணன் சாரு, குமரன் சாரு, பாலு சாரு, முருகன் சார் எல்லாரோட சேர்ந்து. சரவணன் சார் டெத்து மார்னிங் கேட்ட உடனே ஷாக்கிங், பெரிய ஷாக்கிங் நியூஸ் இது. We used to talk regarding South Indian Film Chamber regularly. இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் ஆல் இண்டியா ப்ரொடியூசர், international film producer, about 200+ film center producer in all languages, Hindi, Telugu, Tamil, Telugu, Malayalam, what not, எல்லா லாங்குவேஜ் பிக்சர்ஸ் கேட்டேன். AVM ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி 1/1 இந்த மாதிரி ஆகுது சர்ச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. I pray God soul rest in peace. Old son. Legendary filmmaker சரவணன் சார் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏகி. என்னைக்கு ஒருத்தரும் வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லை. அது இந்த மாதிரி ஒரு பெரிய லோகம். எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி, எவ்வளோ அன்பெல்லாம் ஒர்க் பண்ணி, எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்குறாங்க. கணக்கு எடுக்கிறது அவங்க ஈஸியான விஷயம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனிங்க சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்துருக்கு. நான் நன்றி பெருமைப்பட்டு பாக்கியமாக நன்றி. சரவணன் சார் பற்றி சொல்கிற வருஷம் நம்ம ஐநூறு விட பெரிய பெரிய எம்ஜிஆர், சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் வச்சு பண்ண நிர்வாகம். அதில் சரவணன் சாருக்கு பெரிய பங்கு. அவ்வளோ சரவணமாக பேசுவாங்க, சிம்பிளாக இருப்பார். ஆனால் படம் எடுக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறது. சொன்ன தேதியில் ஆரம்பித்தாரு, சொன்ன தேதியில் நிறுத்தினாங்க. அதான் இந்த ஏஜின் பேனர் மிகப்பெரிய பேரும் அதை அப்படியே காப்பாற்றி பண்ணுவாங்க. அவரோட நேற்றோட பிறந்தநாள் 85வது பிறந்தநாள் யாரும் எதிர்பார்த்தாங்க. அவர் ஏவிஎம்ங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையிலே ஏவிஎம் சென்ற மாபெரும் திரையுலகத்தில் காவலன் ரஜினி படம் போன்றவர் மிகப்பெரிய கமர்ஷியல் நிறுவனம். அந்த நிறுவனத்தை வழிநடத்திய ஏவிஎம் நிறுவனம் இந்த நிலையை இணைய வருத்தத்தையும் வேலையும் எனக்கு அவர்கள் மிக நெருக்கமான தொடர்பு எஜமான் திரைப்படத்தின் மூலமாக அவர் குடும்பத்தில் வழங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு இயக்குநருக்கு எந்த குழந்தையும் கொடுக்க வேண்டுமோ அத்தனை குழந்தைகளுக்கும் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் அவர் என்ன ஒரு உள்ள மாதிரி அதிகமான விஷயம். படம் பூஜை போட்ட அன்னைக்கே ஃபுல் பேமெண்ட்டையும் செட்டில் பண்ண ஒரு தயாரிப்பாளர் உலகத்திலேயே அவரால். இதே இருந்துட்டு எல்லா படத்தையும் டைம் கொடுத்தா நான் எங்க கொண்டு போய் தெரியும் தெரியல சார், வேண்டாம்னு சொல்லும் அளவுக்கு என்னை திக்குன்னு பாட செய்த ஒரே ஒரு அது மட்டும் நல்ல படப்பிடிப்பு முடியும் வரை குடும்பத்தில் ஒருவராக எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஒரு இயக்குனருடைய கம்ஃபர்ட் ரேஞ்ச் என்ன, கம்ஃபர்ட் ஜோன் என்ன, கம்ஃபர்ட் ஜோன்லேயே தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை வைத்தார் என்றால் ஏவிஎம் சாதனை தவிர வேறு யாராலும் சாப்பிட்ற தின்பண்டங்கள் கூட உதயகுமாருக்கு இது பிடிக்குன்னு நான் அவுட்டோரில் இருக்கும்போது எனக்கு வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு தகப்பனை போன்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான் ஏவிஎம் சாதனை. அதெல்லாம் நினைவு கூறுறேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல
எங்களுக்கு மட்டுமில்லை, என்னை போன்ற இயக்குநர்களுக்கு பேரரசு இருக்கார், இவருக்கும் அதே மாதிரி. வணக்கம் எல்லாருக்கும். தமிழ் சினிமால பல படைப்பாளிகள் உருவாக்க காரணமான நிறுவனம் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பேருந்தலியா இருந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய இழப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பேரிழப்பா இருக்கு. அவங்களோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. எங்களுடைய பத்திரிகையாளர் சார்பில் ஆழ்ந்த வருத்தம் பத்திரிகையாளர் சார்பாக சரவணன் சார் என்ன தெரியும், சரவணன் சார் வந்து மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, ஏவிஎம் பற்றி ஒரு சின்ன பிக் நியூஸ், சின்ன ஃபோட்டோ, சின்ன வீடியோ போட்டால் கூட மறக்காமல் வந்து ஏவிஎம் சார்பில் மறுநாளோ கைக்கு போட்டு ஒரு நன்றி கடன் அனுப்புவார். 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் இப்படி எந்த பத்திரிகையாளருக்கும் அதுக்கு எத்தனை தடவை போட்டாலும் நன்றி கடன் அனுப்புவது வந்து ரொம்ப ரேரு. சரவணன் சார் வந்து இந்த பழக்கம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எத்தனையோ படங்கள் ஏவிஎம்ல எத்தனையோ விஷயம் பண்ணுறோம். அவ்வளோ மரியாதையாக, அவ்வளோ பண்பா, அவ்வளோ எளிமையாக அனுப்புவாங்க. அவருடைய மரியாதை வந்து பத்திரிகையாளர்கள் சார்பாக வந்து திரைப்படப்பட்டு எல்லா படங்களும் சரவணன் படங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் ரீதியாக வெற்றி பெற்றாங்க. அப்படி வெற்றி சித்திரத்தை தமிழ்நாட்டிற்கு அளித்து அவரோடு நான் பழகிய நாட்கள் இன்றைக்கும் பசுமரத்தாணி போல இன்றைக்கு என்னுடைய மனதில் இன்றைக்கு பதிந்திருக்கின்றது. குறிப்பாக பல விஷயங்கள் அதில் வந்து இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சு ஒரு பல படங்கள் ஏவிஎம் நிறுவனம் எடுத்தாலும் கூட அதிலிருந்து மிக பிரபலமாக பேசப்பட்ட படம் என்பது அன்பே வா என்கின்ற அந்த திரைப்படம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி, மிக ரசிக்கும்படியாக ரசிகர்களால் போற்றப்பட்ட, தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்பட்ட படம் அன்பே என்ற அந்த திரைப்படம். அப்போ நான் கேட்டேன், ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா, தலைவரோட நெருங்கி பழகியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம், பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுறுசுறுப்பானவர். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுவார், அதே போல் கையை தூக்குறது, அது மாதிரி வந்து பல வகையில் வந்து அவருடைய அந்த நடிப்பு, அதே போன்று அவருடைய இயல்பான அந்த சுறுசுறுப்பு திரைப்படத்தை வெளிப்படும். ஏவிஎம் நிறுவனத்துக்கு குறிப்பாக ஏவிஎம் சரவணன் வந்து அவர் வந்து புரட்சி சொன்னார், இந்த பாடலில் வந்து நீங்கள் வந்து கையை தூக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் கையை தூக்காமல் இருக்கணும்னா கையில் வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருந்தோம், அதே போல் சூட்கேஸ் கொடுத்துருந்தோம், அப்போ தான் தூக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணாலும் அந்த சூட்கேஸையும் அந்த ஃபோனையும் தூக்கிட்டு அந்த சிம்லாவில் அந்த ஷூட்டிங் அந்த பாட்டு வந்து அவ்வளோ தூரம் இப்போ சொன்னாராங்க, நாங்கள் எப்படி தான் சொன்னாலும் சரி, ஆனால் உங்கள் பாணி தான் வந்து வெற்றி பெற பாணி அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து அவங்க வந்து அதே போல் ஏவிஎம் சரவணன் அன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் வந்து அவருடைய நடிப்பை சென்று நிகழ்வு பண்ணாங்க. அதே போல் வந்து என்னை வந்து ஒரு விஷயமாக வந்து சந்திக்கும் போது நான் சொன்னேன், பல படங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் படங்கள் அதிகமாக ரசித்தாலும் கூட நீங்கள் எடுத்த படத்தில் அதிகமாக ரசித்த படம் வந்து அந்த நாள் ஒரு படம், அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா தெரியாது, அந்த நாள் என்ற படம். அப்போ வந்து வார் டைமில் இந்த எடுத்த படம், அதான் ஜப்பானுக்கு நமக்கு வந்து அந்த வார் வந்த சமயத்தில் அதை ஒட்டி மையமாக எடுத்த ஒரு உளவாளி எந்த அளவுக்கு வந்து நாட்டை வந்து காட்டி கொடுக்குற வேலையில் இருந்து அதை வந்து கொலை செய்யப்படுறாருன்ற ஒரு டீம் அது. ஏன்னா அதில் வந்து ஜாவர் சீதாராமன் பங்கு, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் பல முறை பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பார்த்தேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சிவாஜி சார் கூட சொல்லுவாராம், என்ன சொல்லுவார், என்ன ஆமாம் ஏவிஎம் நிறுவனம் நான் வந்து ஷூட்டிங்க்கு வந்து என்னை கூடுவாங்க, போனாக்கா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சுடுற சத்தம் தான் கேட்கும். அது வந்தாரா துப்பாக்கி டொம்மின்னு சுடணும், அவ்வளோதான். இதுதான் அவன் நடந்துச்சு. இதே மாதிரி தான் இப்போ பல நாளாக அந்த ஷூட்டிங் நடந்துன்னு சொல்லிட்டேன். அப்போ கூட அவருக்கு வந்து எதனால் சுடுவாங்க, ஏன் சொல்கிறான்னு தெரியாது, வந்தால் சுடுவாங்க, வாங்கிட்டு போங்க நீங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவி. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இப்போ கூட வந்து இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, அதனால் அந்த படத்தை பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த நாள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான்.
அது ஜாவல் சீதாராமன் வந்து அந்த மர்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் வந்து அழகாக பண்ணுவார் இன்வெஸ்டிகேஷனை. அதாவது வந்து இப்போ இருக்க அந்த லத்தீச்சா இப்போ வந்து அதாவது இதில் லாக்அப் மரணம் மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் கிடையாது. இப்போ லாக்அப் மரணம் தாட்சி ஆகிடுச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அழகாக வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் ஜாவல் சீதாராமன். நாங்களும் தமாஷா சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் மூவி எடுத்து அந்த மாதிரி ஒரு கதை அமைப்போடு எடுத்தால் எனக்கு ஜாவல் சீதாராமன் மாதிரி ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்டே கேட்டேன். அவரும் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னாரு. அதனால் வந்து அரசியல் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் தானே, அரசியலே பெரிய அளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அதனால் அவரோட அவர் பணிவுன்றது நிச்சயமாக ஒரு ஏவிஎம் சரவணன் சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு அவரோட கை கட்டி நிற்கிற அந்த ஸ்டைல் அதுதான் அவ்வளோ பெரிய வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அவரால் எவ்வளோ பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தில் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அவர் அடையாளம் காட்டப்பட்டதுனால வந்து திரையுலகிலே கோலோச்சியவர்கள். அப்படியெல்லாம் இருப்பவர்கள்லாம் கூட நீங்கள் ஆடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, ஆட்டங்காண்ட சூழ்நிலை. ஆனால் அந்த வேர் வந்து அசையாமல் உருவாக்கினவர் அந்த பணிவன்போடு எவ்வளோதான் கோடீஸ்வரன் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாலும் சரி, அடக்கம், பணிவன்பு நம் வாழ்க்கை முறை, பணிவன்பே நம்முடைய வாழ்க்கை முறை.